திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு எத்தனை மக்கள் நடந்து வர்றான், விரதம் இருந்து நடந்து வர்றான். அங்க வந்து நீ ஆடு கோழி பலியிடுன்னு சொல்றிய, திமுக காரன் தான் பண்ணான், விடுதலை சிறுத்தை தான் பண்ணான். இவங்க தான் முஸ்லீம்களை போய் நம்மோட ஒற்றுமையா வாழக்கூடிய முஸ்லீம்களை கெடுக்கிறது மு.க. ஸ்டாலின் தான் கெடுக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட்கார அந்த முத்தரச ராமகிருஷ்ணன் எல்லாம் போய் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு திமுக எலெக்ஷன் வேலை செய்ய வெக்கமாலும். நீ எப்படி கம்யூனிஸ்ட் வெளியே சொல்லிக்கிறீங்க? செந்தில் பாலாஜிக்கு முட்டு கொடுக்குறீங்க, ஊழல்வாதிக்கு. எங்க இந்த தொகுதி மறுவரையறைய இந்த கம்யூனிஸ்ட்கார எதிர்க்கலாமா? 400 MP அல்லது 500 MP இருக்கிறத 800 MP பண்றாங்க. எல்லா மக்களுடைய குரலும் அங்க கிடைக்குமில்ல. பெரிய அரசியல் பேசுற நீ மு.க. ஸ்டாலின் என்னமோ சொல்றான்னு சொல்லிட்டு நீயும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனு வந்து டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறீங்களா? ராமாயணத்துக்கு போட்டியாக ராவணகாவியம் எழுதினவங்க அந்த பேனாவை தானே வந்து கடல்ல வந்து சிலை வைக்கணும். அந்த பேனாவை கடல்லயே போடணும். என்ன பண்றது? நம்ம நாட்டு மக்கள் இழிச்சவாயரா இருக்கிறாங்க. கல்யாணம் பண்றீங்க நீங்க ஜோசபினா சங்கீதாவை ஜோசபினா ஏன் மாத்துறீங்க? ஒரு மனைவிக்கு பின்னாடி கணவருடைய பெயர் வருவது சகஜம் தானே? இல்லம்மா, மனைவி பேரை மாத்தல, சங்கீதானே வச்சிருக்க வேண்டியதானே. ஏன் ஜோசபின்னு பேர் மாத்துறீங்க? அவங்க அம்மா நல்ல ஆளுமா, அவங்க அம்மா, அந்த அம்மா கிறிஸ்தவரா மாத்துறீங்க? அரசியல்னு வந்தா நாங்க ஒரு ஜோசப் விஜய் கூட கூட்டணி வச்சுக்கோம், யார் கூட வேணாலும் பிஜேபி கூட்டணி வச்சுக்கோம். இந்து மக்கள் கட்சி வைக்காது, பிஜேபி வச்சுக்குவாங்க. அது அரசியலா நாங்க பார்க்கல. எங்களுடைய வாழ்வியல், எங்கள் அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது. இந்த இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லமா இப்ப இந்த நாட்டுல. நீண்ட காலமாக மதசார்பற்ற தன்மை யாரு? நாங்க இந்துக்கள் தான் சொல்றோம். முஸ்லீம்கள் கிட்ட போய் மதசார்பற்ற தன்மை சொல்லுங்க. முஸ்லீம் மதம் சார்ந்து இருக்கலாம், கிறிஸ்தவ மதம் சார்ந்து இருக்கலாம். இந்துக்கள் மட்டும் இந்து மதம் சார்ந்து இருக்க கூடாது. ஏதாவது பைபிள்ல மின்னுற்பத்தி பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கா? துறைமுகம் கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கா பைபிள்ல? நீ எதுக்கு அப்பாவி கிறிஸ்தவர்களை கொண்டு போய் இந்தியாவுக்கு எதிரா, மோடிக்கு எதிரா, துறைமுகம் கட்டுவதற்கு எதிரா நீ வந்து ஸ்டெர்லைட் ஆலையை எரிப்பதற்கு நீ ஏன் தூண்டுற? இதை எதிர்த்தா நாங்க கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் பிரச்சாரம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டே டு டே வித்ல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களை பத்தின வாழ்க்கை வரலாறு. அதாவது இந்துத்துவா அப்படிங்கறதே வந்து எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகம் எங்கும் இந்து மக்களினுடைய சிறப்புகளையும் அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வுகளையும் அவங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தையும் வந்து இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். அவர்கள் தான் அர்ஜுன் சம்பத் அவர்கள். அவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு பேசலாம். அவருடைய லைஃப் ஸ்டைலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார், தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சார், எல்லாருக்குமே வந்து ஒரு பக்கங்கள் அப்படிங்கிறது வந்து கருப்பு பக்கங்கள்னு ஒண்ணு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த கடந்து வந்த பாதைகள் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்கும். ஆனா எவ்வளவோ மீடியாக்கள்ல நீங்க பேசியிருக்கீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கை பற்றின எந்த ஒரு தகவலுமே நீங்க சொன்னதில்லை. எங்களுக்காக நீங்க இன்னைக்கு கொஞ்சம் மனம் திறந்து பேசணும். என்னுடைய வாழ்க்கை 1965 பொள்ளாச்சி பெரியாக்கவுண்டனூர் என்கிற கிராமத்திலே, ஒரு குக்கிராமம். எங்க அப்பா பேர் அர்ஜுனன். அரசியல் வட்டாரத்தில் அவர் காந்திமன்னு கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மா பேர் தங்கமணி. எங்கள் அப்பா அவர்கள் 1960களில் ஈவேராவின் தொண்டராக இருந்தார், திராவிடர் கழக தொண்டர். அவர் என்னுடைய தாயாரை, அப்போ வந்து திராவிடர் கழகத்தில் ஒரு பிரிவு பகுத்தறிவாளர் கழகம், அதனுடைய மாநில தலைவர் கூவேக்கி ஆசான், அவருடைய தலைமையில் எங்கள் அப்பாவுடைய திருமணம் சொல்றாங்க இல்லையா, திராவிட இயக்கத்துல சீர்திருத்த திருமணம். கண்டிப்பா அவங்க மேடையில சீர்திருத்த திருமணம் பண்ணாங்க. ஆனாலும் எங்க கொங்கு நாட்டு பக்கம் அந்த கொங்கு நாட்டு தாலி கலாச்சாரம் பண்பாடு அதன் அடிப்படையிலையும் எங்க அப்பாவுடைய திருமணம் நடைபெற்றது. 1965 என்னுடைய பிறப்பு, அந்த கிராமத்துல தான் என்னுடைய பிறப்பு. எங்க அப்பாவோட ஊர் வந்து கோயம்புத்தூர் டவுன். கோயம்புத்தூர் டவுன்ல அனுப்பர்பாளையம்னு சொல்லுவாங்க. இப்ப காந்திபுரம் இருக்கு, காட்டூர் இருக்கு, அது வந்து அனுப்பர்பாளையம். அங்கதான் எங்களுடைய பூர்வீக வீடு. நாங்க எல்லாருமே இந்த சவர தொழிலாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள். எங்களுடைய பூர்வீக வீடு அங்க இருக்கு. என்னுடைய படிப்பு எல்லாமே கோயம்புத்தூர் கெம்பட்டி காலனி, கீரக்கார வீதிம்பாங்க, கடைவீதி பக்கம். அங்கதான் எங்களுடைய
1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் எங்களுடைய படிப்பு அங்கே இருக்கக்கூடிய அப்பன் நகராட்சி ஆரம்ப பாடசாலை அங்கே தான் எங்களுடைய படிப்பு. சிறு வயதிலேயே எங்கள் அப்பா வந்து என்ன சில நேரங்களில் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவார். குறிப்பாக சின்ன வயசுலயே ஈவேரா வந்தாருன்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பா அங்க முன்னாடி போவார். அவர் திராவிடர் கழகத்தில் இருந்தார். ஆனா திராவிடர் கழகத்திலிருந்து ஈவி.கே. சம்பத், ஆமா, அண்ணாதுரை ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவை ஆரம்பிச்சாங்க. ஆமா, திராவிடர் கழகம் அதிலே இருந்து வெளியேறி அண்ணாதுரை ஐயா அவர்களும் ஈவி.கே. சம்பத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவினார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஈவி.கே. சம்பத்துடைய தொண்டராக எங்க அப்பா இருந்தார். ஈவி.கே. சம்பத் அப்படிங்கிறவரு ஈவேராவுடைய அண்ணன் மகன். அதனால எங்க அப்பா வந்து அவர் கூட ரொம்ப ஒரு தொண்டரா நெருக்கமா இருந்தாரு. அதன் பிறகு ஈவி.கே. சம்பத் அவர்களுக்கு திமுகவில் அண்ணாதுரை அவர்களுக்கும் ஈவி.கே. சம்பத்துக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஈவி.கே. சம்பத் அவர்கள் தமிழ் தேசிய கட்சின்னு ஒரு கட்சியை நிறுவனார். அந்த தமிழ் தேசிய கட்சி எங்க அப்பா ஈவி.கே. சம்பத்தோட தமிழ் தேசிய கட்சியில் இருந்தார். எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம், நெடுமாறன் நிறைய பேர் தமிழ் தேசிய கட்சியில் இருந்தார். தமிழ் தேசிய கட்சி பெருந்தலைவர் காமராஜரோடு இணைந்து அவங்க எல்லாம் காங்கிரஸுக்கு வந்துட்டாங்க. பிற்காலத்துல அந்த காலத்துல காங்கிரஸ்ல ஏற்பட்ட பிளவு, இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சியை கைப்பற்றி கொண்டார். காமராஜர், நிஜலிங்கப்பா மாதிரி இருக்கிற பெரிய தலைவர்களாக வெளியே வந்தாங்க. இங்க தமிழ் தேசிய கட்சியை நடத்தி கொண்டிருந்த ஈவி.கே. சம்பத் காமராஜர் தலைமையை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ்காரராக அவர் வேலை செய்தார். எங்க அப்பாவும் அவரோட அப்படியே ஈவி.கே. சம்பத்தோட காங்கிரஸ் கட்சியில அவங்க எல்லாம் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் திராவிடர் கூட்டம் நடக்கும்போது எங்களை எல்லாம் கூட்டிட்டு போவார். உங்களுடைய அப்பாவுடைய திருமணம் வந்து திராவிடர் கழகத்தோட ஒரு சீர்திருத்த திருமணம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் மட்டும் எப்படி அப்படின்னு இல்ல, அதுக்கப்புறம் பாருங்க, நான் அந்த மாதிரி கூட்டங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாரு. நான் பிறந்த உடனே என்னை வந்து பேர் வைக்கிறதுக்கு எங்க அப்பா ஈவேரா கிட்ட தான் கொடுத்தாரு. அப்ப ஈவேரா தான் எனக்கு வந்து நீ வந்து சம்பத் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற, ஈவி.கே. சம்பத் பின்னாடி, அதனால உன் மகனுக்கு சம்பத்தின் பேர் வைக்கிறேன்னு எனக்கு சம்பத்தின் பேர் வச்சார். ஓ, அவருடைய பேர் தான் உங்களுக்கு? அவருடைய பேர் தான். அப்படின்னா ஈவேரா வளர்ப்பு பிள்ளை நீங்க? இல்ல, அவங்க அந்த காலத்துல எங்க அப்பா, அவருடைய தலைவர் ஈவி.கே. சம்பத், அவங்க தலைவர் ஈவேரா, அண்ணா, இந்த பாரம்பரியத்துல அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவி.கே. சம்பத் காமராஜரை ஏற்றுக்கொண்டார். அதனால எங்க அப்பாவும் காமராஜரை ஏற்றுக்கொண்டார். காமராஜர் 67 தோல்வி அடைகிறார். மறுபடியும் 72 முதல் பொது தேர்தல் நடக்குது. அப்ப இந்திரா காந்தியும் திமுகவும் கூட்டு. அப்போ வந்து காங்கிரஸுக்கு ஈவி.கே. சம்பத் பெரிய அளவில் வேலை செஞ்சாரு. காமராஜர் எங்க பகுதிக்கு வந்தபோது காமராஜர் கிட்ட என்னை கொண்டு போய், அப்பனா ரொம்ப ஸ்கூல்ல கூட ஜாயின் பண்ணுனா எனக்கு தெரியல, ஒரு 2வது படிக்கலாம். 72னா 2வது, 65 பிறக்கிறேன், 70 ஸ்கூல்ல சேர்றேன், 71 72, அப்ப நான் 2வது படிப்பேன். ஒரு 7 வயசு இருக்கும். அப்ப காமராஜர் வந்து எங்க அப்பாவை பார்த்து, டேய் வாலு உன் மகனா இவன் அப்படின்னு சொல்லி என்னுடைய தோளை தொட்டார். என்ன, அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா நான் நினைக்கிறேன். அப்படி எங்களுடைய குடும்பம் வந்து எங்க அப்பா அந்த மாதிரி இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து பள்ளி பருவம், நான் சிஎஸ்ஐ ஸ்கூல்ல படித்தேன் 12th வரைக்கும். 12th பிறகு எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கம் அறிமுகமாகுது. அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் நான் வந்து 1984 நான் அந்த இயக்கத்துக்கு அறிமுகமானேன். அப்போ எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பத்தி என்ன, நாங்கெல்லாம் அந்த திராவிடர் கழக புஸ்தகங்களை படிச்சுட்டு ஆர்எஸ்எஸ்னா அபாயம், வீரமணி எழுதியிருக்காரு, ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயம்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் படிச்சுட்டு போனாங்க. அதனால காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் ஒரு வன்முறை இயக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். எங்க பகுதியில அந்த கெம்பட்டி காலனி கீரக்கார வீதி பகுதியில பக்கத்துல செல்லுபுரம்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில தேவேந்திரகுல மக்கள் அதிகமா இருப்பாங்க. அந்த தேவேந்திரகுல மக்கள் அங்க வந்து அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அங்க அதிகமானாங்க. அந்த இஸ்லாமிய மக்களுக்கும் தேவேந்திரகுல மக்களுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டது ஒரு பெண் விவகாரத்துல. அது அந்த ஏரியாவில் நடக்கிறது. ஆனா எங்க ஏரியாவில் இருக்கிற எங்களோட நண்பர்களா இருக்கிற இஸ்லாமியர்களும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மசூதியில கூட்டம் போட்டு நாம போய் அங்க தேவேந்திரகுல மக்களை, குறிப்பாக இந்துக்களை தாக்க வேண்டும்னு இரவோட இரவா போறாங்க. அப்ப அதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு மனதுல ஒரு சின்ன பொறி, என்னடா அது
அங்க எங்கேயோ பிரச்சனை நடக்குது, இவன் நாம இங்க அண்ணன் தம்பி மாதிரி இருக்கோம், ஆனா இவன் போய் அங்க நம்மளால அடிக்கிறேங்கிறான். இது ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் அடுத்த சம்பவம், நான் வந்து அப்போ ஒரு நற்பணி இயக்கம் வச்சிருந்தேன், லிட்டில் ஃப்ளவர் நற்பணி மன்றம். தினசரி மாலை நேரத்துல குழந்தைகளுக்கு டியூஷன் சென்டர் நடத்துவோம். அதே மாதிரி பல நற்பணிகள் எல்லாம் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுல இஸ்லாமிய நண்பர்களும் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. எங்க வீட்டு பக்கத்து வீடே இஸ்லாமியர் வீடு தான், எல்லாம் நல்லா பழகிட்டு இருப்பாங்க. ஆனா வேற பகுதியில் இஸ்லாமியர் இருக்கணும்னா உடனே கும்பிடுறான். அந்த நேரத்துல செல்லுபுரம் பகுதியில இந்து முன்னணி கொடி ஏற்றுறாங்க. கிருஷ்ணன் ஒருத்தர் எங்க அப்பாவுடைய ரொம்ப நண்பர், அவரை மீச கிருஷ்ணன் சொல்லுவாங்க. கொடி ஏற்றுறதுக்காக ஒரு கையை வெட்டுறாங்க முஸ்லீம்கள் தரண்டு. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு ஒரு இந்துக்களுக்கு ஒரு இயக்கம் தேவை. தனிப்பட்ட பொருளுங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை, இந்துக்களுக்கு ஒரு இயக்கம் தேவை. எங்க பகுதியில் கோணியம்மன் தேர் திருவிழா நடக்கும். அந்த திருவிழால விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் ஒரு பந்தல் போட்டிருந்தாங்க. அதுல RSSல இணைய விரும்புகிறவர்கள் இதுல இணையலாம், முகவரி கொடுங்கன்னாங்க. நாங்க வந்து முகவரி கொடுத்துட்டு வந்தோம். அந்த முகவரியை வாங்கிட்டு RSS உடைய முழுநேர ஊழியராக இருந்த தினகருங்கிறவர் 2 நாள் கழிச்சு எங்களை வந்து எங்க டியூஷன் சென்டர்ல வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு இங்க RSS ஆரம்பிக்கலாம், RSSங்கிறது நல்ல இயக்கம், இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இயக்கம், அதனால நீங்க அதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாரு. நானும் சரி RSS ஆரம்பிக்கலாம் அப்படின்னு RSS பற்றி ஒரு அறிமுக கூட்டம் அங்க எங்க ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல அந்த கிளாஸ் ரூம்லயே ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும். இருந்தாலும் உங்களுடைய தகப்பனார் வந்து பெரியாரை பார்த்து வளர்ந்தது, அவர் காமராஜர் சீடர் ஆயிட்டாரு. இல்ல அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து இந்துத்துவ மேல இவ்வளவு ஒரு ஈடுபாடு? என்ன காரணம்னா, நான் பார்த்து வளர்ந்தது எல்லாம் அது திராவிட இயக்கத்தை பார்த்து. ஆனா எப்படி இந்துத்துவ மேல ஒரு எங்க அப்பா காலத்திலேயே திராவிடம் தேஞ்சிட்டு வந்துருச்சு. முத திராவிடம் எப்ப தேஞ்சதுன்னா, ஈவேராவை விட்டு அண்ணா வெளியே வந்தார். ஆமா, திராவிட கொள்கையை மறுதளித்தார். திராவிட நாடு சுடுகாடு அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அடைந்தால் திராவிட நாடு, பிரிவினையை கைவிட்டார் அண்ணா. கடவுள் நம்பிக்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவனார் அண்ணா. இப்ப திராவிடம் தேய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து அண்ணாவுக்கு அப்புறம் சம்பத் அவர் நேரடியாகவே அண்ணாவோடு விவாதமே பண்ணார். திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக நாமக்கல் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சம்பத் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கும்போது ஈவேரா அவங்க வீட்டுக்கு போறாரு பார்லிமெண்ட்டுக்கு. அவங்க வீட்டுல போய் சம்பத்தை பார்த்துட்டு, எதுக்கு இத்தனை எல்லாம் படிக்கிற, இந்த படிச்சவனே நம்ப கூடாது, எனக்கு முட்டாள் தான் தேவைன்னாரு ஈவேரா. ஐயோ சம்பத் இவ்வளவு படிக்கிறானா, ஓ பார்லிமெண்ட்ல இவ்வளவு நல்லா பேசுவானா. ஈவேரா சம்பத்தை ஒத்துக்க மாட்டாரு. சம்பத்தை நம்பல, CN அண்ணாதுரை ஈவேரா நம்பல, அவர் மணியம்மை தான் நம்பினாரு. மணியம்மையை திருமணம் பண்ணிட்டாரு. அதனாலதான் இவங்கள கோச்சிட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்பவே திராவிடம் தேஞ்சு போச்சு. திராவிட கொள்கையை முத கைவிட்டவர் அண்ணா. அண்ணாவுக்கு அப்புறம் திராவிட கொள்கையை முழுமையாக தவிர்த்து பாரதிய ஜனதாவை கூட்டு வச்சார் கருணாநிதி. புரியுதுங்களா? EVK சம்பத் பெருந்தலைவர் காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொண்டார். திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டார்கள். புரியுதுங்களா? வடக்கு வாழுது தெற்கு தேயுதுலாம் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் சம்பத் நேர்ல போனாரு, நாடாளுமன்ற உறுப்பினரா போனாரு. அவர் பீகார்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு சொல்றாரு, உண்மையிலேயே வடக்கு வாழல, தெற்கு தான் வாழுது, வடக்கு தான் தேயுதுன்னாரு CVK சம்பத். அவர் தமிழ் தேசிய கட்சியை, அவர் ஒரு கொள்கைவாதி EVK சம்பத். இன்னைக்கு உங்களுடைய திருமணம் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து RSSல ஈடுபாடு ஏற்பட்ட பிறகு என்னுடைய +2 படிப்புக்கு அப்புறம் காலேஜுக்கு போகலண்ணா. RSS முழுநேர ஊழியராக 84ல 1ஆம் ஆண்டு, 85ல 2ஆம் ஆண்டு, 86ல 3ஆம் ஆண்டு பயிற்சி, 86, 87 எல்லாம் நான் RSS முழுநேர ஊழியராக மாறிவிட்டேன். எங்க பகுதியில இஸ்லாமிய பயங்கரவாதம் முத உருவானது எங்க பகுதியில. அல்லுமா இயக்கத்தின் நிறுவனர் பாட்ஷா அவர் தான் முதல்ல எங்க ஊருக்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தி வந்தார். பிஜேபியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர். திருக்கோயிலூர் சுந்தரம் வந்தார். அவர் அந்த பிஜேபி நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது அவரை வழிமறிச்சு வெட்டினார் பாட்ஷா. ஏன் திருக்கோயிலூர் சுந்தரத்தை வெட்டினார்னா, கன்னியாகுமரி மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு இந்து முன்னணி மூலமாக தமிழகம் முழுக்க இந்து ஒற்றுமை மாநாடு, எழுச்சி மாநாடு நடந்தது. அதுல திருக்கோயிலூர் சுந்தரம் பேசினார். திருக்கோயிலூர் சுந்தரம் இந்து ஒற்றுமை மாநாடு நடத்துகிறார், அதனால அவரை வந்து திருக்கோயிலூர் சுந்தரத்தை வெட்டினாங்க. வந்த உடனே சுந்தரம் எங்கன்னு கேட்டுதான் வெட்டினாங்க. ஜனா கிருஷ்ணமூர்த்தி தடுத்தார், அவருக்கும் வெட்டு விழுந்தது. இதே பாட்ஷா அவரை வெட்டினது. பழனி பாபாங்கிற ஒரு ஆள் கோயம்புத்தூர்ல ஜிகாத் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார். அதன் பிறகு என்னோடு பணியாற்றி கொண்டிருந்த வீரகணேஷ்
ஃபத்வா விதித்து படுகொலை செய்யப்பட்டார். நாங்க முழு நேரமும் ஆர்எஸ்எஸ் பணியில இருந்தோம், இந்து ஒற்றுமை பணியில இருந்தோம், களப்பணி ஆற்றணும், ஆர்எஸ்எஸ் ஷாக்காக்கள் எல்லா இடத்துலையும் நடத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கோவையில திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை இந்த பாட்சாவுக்கு ஆதரவாக திமுக இருந்தது. குறிப்பா மு ராமநாதன், சி.டி. தண்டபாணி போன்றவர்கள் இந்த இஸ்லாமிய அந்த பயங்கரவாதத்தை வளர்த்து விட்டார்கள். அவங்க தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. நல்ல இஸ்லாமியர்கள் எங்களோட அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருந்தவர்களை கெடுத்தது திமுக தான். அவங்க தான் அவங்கள வளர்த்தி விட்டாங்க. அதுக்கு பிறகு கோயம்புத்தூர்ல பல சம்பவம், குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்தது. ஆமா, பாரதிய ஜனதா கட்சி முதல்ல ஜெயலலிதா அம்மா கூட்டணி அமைச்சாங்க பிஜேபியோட. அதுக்கு பிறகு திமுகவோட கூட்டணி பிஜேபி. அப்ப எங்களுக்கு மனசுல ஒரு கோபம் வந்தது. இந்துக்களுக்காக ஒரு ஐக்கம் கிளீனா பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்து மக்கள் கட்சியை ஆரம்பிக்கணும். எப்படி சிவசேனை ஜெய் மராத்தா ஜெய் இந்துஸ்தான் இருக்கோ அது மாதிரி ஜெய் தமிழ்நாடு ஜெய் இந்துஸ்தான் கொண்டு வரணும். எந்த இயர்ல இதை ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? அதுக்கு அந்த ஸ்டார்ட் ஆனதுக்கான விதை இதெல்லாம். அதுக்கப்புறம் 93ல என்னுடைய திருமணம் நடக்குது. திருமணம் என்னுடைய மனைவி பொள்ளாச்சி பகுதியை சார்ந்தவர்கள். அவங்க எம்எஸ்சி படிச்சு முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகும் அவங்க எம்ஃபில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேத்ஸ் அதில் எம்ஃபில் பண்ணாங்க. அப்புறம் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எம்எட் முடிச்சு அவங்க டீச்சர் வேலைக்கு அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. எனக்கு 2 குழந்தைகள். திருமணம் என்பது அரேஞ்சு மேரேஜ் தான். அவங்கள நான் ஒரு பிஜேபி நிகழ்ச்சிக்காக ஒரு பயிற்சி வகுப்புக்காக போன போது அவங்க அப்பாவும் எங்களுக்கு ஒரு தூரத்து உறவு. அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். என்னுடைய திருமணத்துக்கு ஏருளவன் ஐயா கிருஷ்ணசாமி கவுண்டர் அவர் தலைமை தாங்கினார். ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் ஆர்விஎஸ் மாரிமுத்து, நம்ம ஜனா கிருஷ்ணமூர்த்தி, அப்போதைய தலைவர் விஜயராகவலு, ஓ ராஜகோபால், பிஜேபியுடைய ஒரு சீனியர் லீடர், நிறைய பேர் வந்திருக்காங்க. எங்க வீட்டுக்கு அத்வானிஜி வந்திருக்காரு, அசோக் சிங்கால்ஜி வந்திருக்காங்க. அப்ப சூரிய நாராயண ராவ் எங்க வீட்டில் தங்கி, கோபால்ஜி நிறைய முறை எங்க வீட்டில் தங்கியிருக்காரு. அதனால திருமணம் அப்படிங்கிறது நான் சங்க பிரச்சாரக்காரந்து வெளியே வந்த பிறகு நான் வீட்டில் ஒரே பையங்கிறதுனால குடும்பத்தாருடைய அம்மா அப்பாவுக்கு வேற யாரும் கிடையாது. அதனால நான் திருமணம் செய்து கொண்டேன். இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த இந்துத்துவா மேல ஈடுபாடு இருக்கா? அதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு. எங்க குடும்பமே சங்க குடும்பம் தான். நீங்க இன்னொரு விஷயம் விட்டுட்டு, எங்க அப்பா அதன் பிறகு ஷாக்கா வருவார். ஆர்எஸ் உடைய பயிற்சிகளுக்கெல்லாம் எங்க கூட வருவாரு, பாப்பாரு. கோபால்ஜி எல்லாம் தங்கும்போது அவர் கூடவே இருப்பாரு. எங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா நேர்ல பார்த்தாரு. நாங்க திராவிடத்தில் இருக்கும்போது சாதி ஒழியணும் தீண்டாம ஒழியணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். உண்மையிலேயே சாதி தீண்டாமையில ஒழியணும் அதுக்கு ஆர்எஸ்எஸ் தான் முடியும். அதுக்கப்புறம் எங்க அப்பா ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்புல கலந்துக்கிட்டாரு. இந்து முன்னணி மேடைகள்ல கோபால்ஜியோட சேர்ந்து பேசியிருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்புல எங்க அப்பா மாணவராக இருந்தபோது நான் ஆசிரியராக இருந்த எங்க அப்பாவுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அப்ப பாலாசாஹிப் தேவரஸ் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் சர்சங்க சாலக் அவர் அந்த முகாம்லயே சொன்னார். அப்ப எங்க தலைவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் ரங்கசாமி தேவர் அவனு சொன்னார், அப்பா பாடம் கத்துக்கிறார், மகன் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு அவங்க அப்படியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்க குடும்பம் மொத்தமா நாங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் குடும்பம். எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய எங்க குழந்தைகளும் அல்லது என்னுடைய மனைவி அவங்க எல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி ஏபிவிபி இயக்கத்துல அவங்க போக வர இருந்திருக்காங்க. பெரிய ஆக்டிவா இருந்தாங்களா என்னன்னு தெரியல, அவங்கள கேட்டாதான் தெரியும். ஆனா ஏபிவிபியில அவங்க எல்லாம் ஆக்டிவா இருந்திருக்காங்க. எங்க அம்மா எல்லாம் கோபால்ஜி மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை அன்பு. எங்க வீட்டிலே இருப்பாங்க கோபால்ஜி. கோபால்ஜி வெட்டுப்பட்ட போது ஊர்வலம் நடந்தது, கண்டன ஊர்வலம். எங்க அம்மா, வீரகணேசோட அம்மா, இவங்க எல்லாம் தான் முன்னாடி போனாங்க. ஒரு 90 பேர் எங்க ஏரியாவில் இருக்கிற மக்கள் தான் அதிகமா கலந்துக்கிட்டாங்க. அந்த ஊர்வலத்து மேல கூட அவங்க சோடா பாட்டில் எல்லாம் வீசினாங்க. வன்முறை நடந்தது. ஆனாலும் அதை கண்டு அஞ்சாம போனோம். அப்போ எங்க அம்மா நம்முடைய வீரகணேஷ் அவர்கள் கொல்லப்பட்ட போது அவரை ஊர்வலமாக எடுத்து செல்லும் போது தடியடி நடத்துவோம் அப்ப டிஎஸ்பி முத்துசாமி சொன்னார். அப்ப கோபால்ஜி வந்தார். கோபால்ஜி வந்தா நாங்க விடமாட்டோம் எல்லாம் பேசினாங்க. ஒரு மரியாதை குறைவா பேசும்போது எங்க அம்மா போய் அந்த காவல்துறை எதிர்த்து சட்டையை பிடிச்சு உழுக்குனாங்க. அதனால எங்க குடும்பம் ஒரு சங்க குடும்பம். அதனால எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே இந்த சங்கத்து மேல ரொம்ப ஈடுபாடா இருக்கிறதுனால என்னுடைய பையனும் இயற்கையாகவே அவன் ஃபர்ஸ்ட் இயர் கேம்ப் முடிச்சிருக்கான். இயற்கையாகவே அவன் ஈந்துத்துவ பணிகளை ஈடுபாடு உள்ளவன். இப்ப இருக்கக்கூடிய அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் எல்லாமே ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திராவிட கழகத்தோட தானே இணைஞ்சுக்குது. ஆனா இந்து மக்கள் கட்சி மட்டும் ஏன் தனித்துவமாவே இருக்கு?
ஆமா, தமிழகத்துல இது ஆரம்பிக்கப்பட்டது இந்துக்களுக்காக மட்டும் தானா இல்ல ஒட்டுமொத்த மக்களுக்காகவுமா? இல்ல, ஒட்டுமொத்த மக்கள் இந்து மக்கள் தான். இங்க இருக்கு இந்த நாட்டுல பிறந்த எல்லாருமே நம்ம இந்துக்களா தான் நினைக்கிறோம். முஸ்லீம்களா இருக்கலாம், வழிபாட்டுல முஸ்லீம்களா இருக்கலாம், வழிபாட்டுல கிறிஸ்தவரா இருக்கலாம். ஆனா அவங்க தேசத்துல யார்? அவங்க எல்லாம் இந்தியர்கள், இந்துக்கள். இந்து வேற இந்தியன் வேற கிடையாது. இப்ப நீங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்றது வந்து இந்தியா அப்படிங்கறத தான் இந்துன்னு நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்களா இல்ல வந்து பிரிச்செல்லாம் வைக்கலாமா? ரெண்டும் ஒரே பொருள் தான். இந்தியாங்கிறது தேசத்தினுடைய பெயர், இந்துஸ்தானம் அப்படிங்கிறது தேசத்தினுடைய பெயர். இந்து அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில மக்கள் வந்து அது வந்து நீங்க சேவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? இந்து மதத்துல நிறைய இந்து தர்மத்துல நிறைய மதங்கள் இருக்கு. சைவம் அப்படிங்கிறது ஒரு இருக்குங்களா? சைவ வைணவம் இருக்கு, காணாபத்தியம் இருக்கு, கௌமாரம் இருக்கு. அது மாதிரி ஒரு ஜீசஸ் கொண்டு வச்சா அதுக்கும் கும்பிடு போட்டுருவோம். எங்களுக்கு ஒண்ணு வழிபாட்டுல 33 கோடி தேவர்களை வணங்குறோம், இன்னொரு தெய்வத்தை வச்சா எங்களுக்கு என்னமா பிரச்சனை? ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டுல மதத்தை மாற்றி இந்திய அந்த அடையாளங்களை அழித்து, இப்ப கூட பாத்தீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா கோபுர சின்னத்தை மாத்துவோங்கிறாரு. யாரு? நாம் தமிழர் சொல்றாரு, கோபுர சின்னத்தை மாத்துவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா. அவங்க அப்பனாலையும் முடியாது. இந்த நாட்டினுடைய அடையாளம் கோபுரம், இந்த நாட்டினுடைய அடையாளம் திருநீரு. இதெல்லாம் வந்து நீங்க மதத்தோட பொருத்தி பார்க்க. குத்துவலை கேட்கறது எது? புடவை அணிகிறது எது? கோலம் போடுறது எது? இதுக்கும் மதத்துக்கு என்ன சம்பந்தம்? விளக்கேற்றுதல்னா என்ன? அது என்ன இந்து மதமா, இந்து வெறியா? இதெல்லாம் இந்து சமய கலாச்சாரம், பண்பாடு. இது கலாச்சாரத்தோடு தொடர்புடையது. இப்போ இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவங்க இதெல்லாம் ஆறாம்னு நினைக்கிறாங்க. இல்ல, நீங்க சொல்லுவது போல வந்து இந்துஸ்தானம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாரதம், அதை வந்து கண்டிப்பா ஒத்துக்கலாம். ஆனா நீங்க ஒரு இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர், ஒரு தனிப்பட்ட முறையில நீங்க வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து மசூதிக்கோ இல்ல வந்து சர்ச்சுக்கோ வந்து நீங்க போறது இல்ல, நீங்க கோவிலுக்கு தான் போறீங்க. ஏன் இன்னைக்கு கூட வந்து யாருமா சொன்னாங்க நான் போறது இல்லைன்னு? இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய மசூதிக்கு போயிருக்கீங்களா? போயிருக்குமா? எங்களுக்கு அந்த வேறுபாடெல்லாம் கிடையாதுமா. சாமின்னு எதை பார்த்தாலும் கும்பிடுவோம். நாங்க ஆளையே கும்பிடுவோம் சாமின்னு, புரியுதுங்களா? கூப்பிடுறதே சாமின்னு தான் கூப்பிடுவோம். எங்களுக்கு இந்த வழிபாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அப்படின்னா நீங்க உங்களுடைய கட்சியினுடைய பெயரையே வந்து பொதுவா வந்து மக்களுக்கு பொருத்தமான ஒரு பொதுவான பெயராக இந்துக்கள் தான். இந்த நாட்டுல பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் தானே. இந்துக்கள் அப்படிங்கும் போது நீங்க விதைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்துக்கள், தனிப்பட்ட முறையில இந்துக்கள், சிறுபான்மையினர், இஸ்லாமியர் அப்படிங்கிற மாதிரி தானே பொருள்படுது. நாங்க சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் பிரிக்கலாமா? எல்லாம் ஒரு பான்மை தான். இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்தியாவில பிறந்திருக்கிற, எங்க கூட பிறந்திருக்கிற, நீ எங்க சகோதரன். நீ என்ன வேணா கும்பிட்டுக்க, என்ன வேணா படிச்சுக்க, என்ன பழக்கங்கள் உன்னுடைய அந்த வழிபாட்டு பழக்கங்களை நீ பின்பற்று. ஆனா இந்தியாவுக்கு விசுவாசம் பாரு. சக மனிதனோட ஒற்றுமையா வாழு. எங்களை குண்டு வச்சு கொல்லாத. நாங்க என்ன பாவம் பண்ணோம்னா? எதுக்காக வீரகணேச கொண்டாங்க? நாங்க எங்காவது போய் மசூதி இடிச்சோமா? நாங்க எங்காவது போய் முஸ்லீம் பொம்பளை கை பிடிச்சி இழுத்தோமா? நாங்க எங்காவது போய் குரானை இடிச்சோமா? எதுக்காக நீங்க எங்க மக்களை கொன்னீங்க? இந்த இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைமா இப்ப இந்த நாட்டுல? நீண்ட காலமாக மதசார்பற்ற தன்மை யாரு? நாங்க இந்துக்கள் தான் சொல்றோம். முஸ்லீம்கிட்ட போய் மதசார்பற்ற தன்மை சொல்லுங்க. முஸ்லீம் மதம் சார்ந்து இருக்கலாம், கிறிஸ்தவ மதம் சார்ந்து இருக்கலாம். இந்துக்கள் மட்டும் இந்து மதம் சார்ந்து இருக்க கூடாது. இது என்னமா மதசார்பு? ஆனாலும் வந்து இன்னைக்கு வரைக்குமே திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த முடியலன்னு இந்துக்கள் வந்து போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இஸ்லாமியரும் சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆனா இந்து மக்கள் கட்சி என்ன மாதிரியான சப்போர்ட் பண்றீங்க? நீங்க சொல்றீங்களா எந்த இஸ்லாமியனும் தீபம் ஏத்துறது எதிர்க்கல. ஆமா, எதிர்க்கிறது யாரு? திமுக காரன், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் காரன். இவன் போய் இஸ்லாமிய மக்களை தூண்டி விடுறான். இல்ல, அவங்க நினைச்ச ஒரு பட்டாளத்தையே வந்து உருவாக்கிடுறாங்க, ஒரு போராட்டத்தை உருவாக்குறாங்க. ஒரு இந்து மக்கள் அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுமா? இப்ப பாருங்க, வெளிநாடுகள் இருந்து நிதி வருது இல்லையா? அதுக்காக ஒரு சட்டம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்காரு. வெளிநாட்டு நன்கொடை பெறுகிறாங்க இல்லையா? அந்த கான்ட்ரிபியூஷன், அந்த சட்டத்தை திருத்தி இருக்காங்க. உடனே இங்க இருக்கிற திமுக காரன், இங்க இருக்கிற பாதிரியார்கள் எல்லாருமே கத்துறாங்க, கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களை கைப்பற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வர்ற பணத்தை வச்சு இங்க இருக்கிற மக்களை ஏமாத்தி மக்களை வந்து வளர்ச்சிக்கு எதிராக தூண்டி விட்டு ஸ்டெர்லைட் ஆலை எரிக்கிறதுக்கு தூண்டி விட்டானுங்க. புரியுதுங்களா? 8 வழிச்சாலை போராட்டத்தை தூண்டி விடுறது, ரோடு போடாத. மின் உற்பத்தி போராட்டத்தை தூண்டி விடுறது, மின்சாரம் தயாரிக்காத. தொழிற்சாலை கொண்டு வரணுமா? தொழிற்சாலை கொண்டு வராத. துறைமுகம் கட்டணுமா? இது பூரா கிறிஸ்தவன் தான் நடத்துறாங்க. போராட்டத்தை பூரா பாதிரியார் நடத்துறான். அப்போ இந்த பாதிரியார்களுக்கு இயேசுநாதருக்கு என்ன சம்பந்தம்?
இந்த பாதிரியாருக்கும் பைபிளுக்கு என்ன சம்பந்தம்? எங்காவது பைபிள்ல மின் உற்பத்தி பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கா? துறைமுகம் கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கா பைபிள்ல? நீ எதுக்கு அப்பாவி கிறிஸ்தவர்களை கொண்டு போய் இந்தியாவுக்கு எதிரா, மோடிக்கு எதிரா, துறைமுகம் கட்டுவதற்கு எதிரா நீ ஸ்டெர்லைட் ஆலையை எரிப்பதற்கு நீ ஏன் தூண்டுற? இதை எதிர்த்தா நாங்க கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் பிரச்சாரம் பண்றோம். இப்ப நாங்க கிறிஸ்தவர்களை எதிர்க்கல, ஜீசஸ் எதிர்க்கல, பைபிளை எதிர்க்கல, நாங்க முஸ்லீம்களை எதிர்க்கல, நாங்க குர்ஆனை எதிர்க்கல. அது அவன் நம்பிக்கை, அவன் எப்படி இருந்துட்டு போட்டும். இன்னும் சொல்ல போனா ஃபர்தா சட்டத்தை நீ அவனுக்கு போட்டு கொடுது. வக்பு சொத்து அது அவனுக்கே கொடுத்துரு, எங்களுக்கு வேண்டாம். நாங்க யாரு கடவுள் இல்லைன்னு சொல்றோம் இல்ல. ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய தீக்காக்காரன், மதம் ஒரு அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட்காரன், இவன் ரெண்டு பேரும் போய் அந்த முஸ்லீம் மதவெறியர்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு இங்க இருக்கிற மக்களை திருப்பரங்குன்றத்துல தீமை ஏற்றக்கூடாதுன்னு இவனுங்களுக்கு என்னமா வேலை? இங்க இந்து முஸ்லீம், தமிழர் முஸ்லீம் ஒற்றுமையா இருக்கான். அங்க தர்கால தொழுது பண்றதுக்கு நாங்க என்னைக்காவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோமா? எதுக்காக நீ இவ்வளவு பிரச்சனை பண்ற? வேணும்னே அங்க ஆடு கோழி பலியிடுவாங்க. உன் ரம்ஜான் நோன்பு நீ நடத்துற, நாங்க எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம். திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு எத்தனை மக்கள் நடந்து வர்றான், விரதம் இருந்து நடந்து வர்றான். அங்க நீ ஆடு கோழி பலியிடுவேன்னு சொல்றிய. திமுக காரன் தான் பண்ணான், விடுதலை சிறுத்தை தான் பண்ணான். இவங்க தான் முஸ்லீம்களை போய் நம்மோட ஒற்றுமையா வாழக்கூடிய முஸ்லீம்களை கெடுக்கிறது இவங்க. மு.க. ஸ்டாலின் தான் கெடுக்கிறாரு, கம்யூனிஸ்ட்காரன் தான் கெடுக்கிறான். போராட்டம் செய்யக்கூடிய கம்யூனிஸ்டே இவ்வளவு அமைதியா இருக்கும் போது இந்து மக்கள் கட்சி இவ்வளவு கோவப்பட்டு வெகுண்டெழுவது ஒரு கோபமும் இல்லம்மா. கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம், வேதனை. ஜீவா ஏன்னா இந்துக்கள்னாவே திராவிடம் பிடிக்காது அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு. தெரிஞ்சுக்கணுமா, ஜீவா மாதிரி கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு நல்ல தலைவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட்கார அந்த முத்தரச ராமகிருஷ்ணன் எல்லாம் போய் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு திமுக எலெக்ஷன் வேலை செய்ய வெக்கமாலும். நீ எப்படி கம்யூனிஸ்ட் வெளியே சொல்லிக்கிறீங்க? செந்தில் பாலாஜிக்கு முட்டு கொடுக்குறீங்க, ஊழல்வாதிக்கு. நீதிமன்றம் சொல்லுது நேரு ஊழல் பண்ணிருக்கிறாரு, எஃப்ஐஆர் போடுங்குது. எங்க இந்த தொகுதி மறுவரையறைய இந்த கம்யூனிஸ்ட்கார எதிர்க்கலாமா? 400 MP அல்லது 500 MP இருக்கிறத 800 MP பண்றாங்க. எல்லா மக்களுடைய குரலும் அங்க கிடைக்குமில்ல. இது நீ பெரிய அரசியல் பேசுற, நீ மு.க. ஸ்டாலின் என்னமோ சொல்றான்னு சொல்லிட்டு நீயும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனு டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறீங்களே, ரொம்ப தவறுமா. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க கேட்க வந்தது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி கேட்டீங்க இல்லையா? எனக்கு 2 பசங்க, ஒருத்தனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, என்னுடைய மனைவி டீச்சரா இருக்கிறாங்க. எங்களுக்கு நீங்க ஏதோ நாங்கெல்லாம் இப்படி எல்லாம் பேசுறது, அர்ஜுன் சம்பத் கைது, ஜெயிலுக்கு போயிட்டாரு, அவரை கொலை செய்ய முயற்சி, நாங்கெல்லாம் ரொம்ப பரபரப்பா இருப்போம், நாங்கெல்லாம் தீவிரமா இருப்போம், அப்படியெல்லாம் கிடையாதுமா. நாங்களாம் சாதாரண ஆட்கள். எங்களுக்கு இறைவன் ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கான், இந்த சனாதன இந்து தர்மத்துக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம். இப்ப மகிழ்ச்சியோட செய்யறோம். இப்ப ஜனநாயக தேர்தல் வருது இல்லையா? எல்லா கட்சிகளுமே சிறு சிறு கட்சிகள் எல்லாருமே கூட்டணி அமைச்சுக்கிட்டு பெரிய அளவுல போட்டிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நீங்க இந்து மக்கள் கட்சி இந்த அளவுக்கு பலம் இருக்கும் பொழுது ஏன் தேர்தல்ல போட்டியிடறதுக்கு? இன்னும் எங்களுக்கு ஹிந்து ஓட்டு வங்கி உருவாகலாமா? இந்துக்கள் கிட்ட அப்படின்னா இந்துக்களே உங்களுடைய கட்சியை ஏத்துக்கலன்னு சொல்றீங்க? இன்னும் புரியல, இன்னும் ஏத்துக்கல. உண்மைதான், அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப இந்துக்கள், நீங்க இந்த கள்ளச்சாராய மரணம் நடந்தது இல்ல, ஆமா, அந்த மரணத்துல எங்காவது ஒரு முஸ்லீம் செத்தானா? இல்ல. எங்காவது ஒரு கிறிஸ்தவன் செத்தானா? இல்ல. கள்ளச்சாராயம் குடிச்சு யார் சாகுறா? இந்துக்கள் தான் சாகுறா. 61 பேரும் இந்துக்கள். கரூர்ல நெரிசல் சாவுல செத்தான்ல, இந்துக்கள் தான். எவனாவது நான் ஒரு முஸ்லீம், நான் ஜோசப் விஜய் ரசிகன் எவனா வந்திருக்கானா? அந்த மதத்துல எல்லாம் அப்படின்னா இந்துக்கள் முட்டாள்னு சொல்ல வரீங்களா? அப்படி இருக்கான். சினிமா போட்டு சாராயத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு பணத்தை கொடுத்து போராடக்கூடிய ஒரு தலைவரே தன்னுடைய மக்களை முட்டாள்னு சொல்லலாம். முட்டாள் நாயகமா சொன்னேன். இப்படி அறியாமல் இருக்காங்களே, ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தை இப்படி போறதை பார்த்து எப்படி வேதனைப்படுவானோ அந்த வேதனை எங்களுக்கு இருக்குதுமா. எங்க இந்துக்கள் தாமா இப்படி போய் சாகுறான், இந்த தமிழன் தாமா இப்படி போய் சாகுறான், சாராயத்தை குடிச்சு சாகுறாமா. சரியான விழிப்புணர்வு நீங்க ஏற்படுத்தலன்னு சொல்றீங்களா? இல்ல மக்கள் கிட்ட அது இல்லன்னு சொல்றீங்களா? இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தல, நாங்க வேலை செய்யலன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த வேலையை தான் நாங்க எடுத்துருக்கோம். இந்துக்கள் கிட்ட விழிப்புணர்வு. இவன் கோயிலுக்கு போறான், ஜாமியம் போடுறான், ஆனா இந்துவா இல்லம்மா. திமுக காரனா இருக்கான், அதிமுக காரனா இருக்கான், காங்கிரஸ் காரனா இருக்கிறான், கம்யூனிஸ்ட் காரனா இருக்கிறான், தல ரசிகனா இருக்கிறான், தளபதி ரசிகனா இருக்கிறான், கிரிக்கெட் ரசிகனா இருக்கிறான், சாராயத்துக்கு அடிமையா இருக்கிறான், போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறான். இவனை கொஞ்சம் அப்படி இந்த பக்கம் திருப்பணும். அதுக்கு தான் இந்த ஆன்மீக அரசியல், அதுக்கு தான் இந்த இந்துத்துவ அரசியல், அதுக்கு தான் RSSல தினசரி முஸ்லீம் 5 வேளை சந்திக்கிறான். RSS இவ்வளவு ஆண்டு காலம் இருந்தும் இந்துக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாட்டுல நீங்க உங்களுக்கு இந்தியா முழுக்க
RSS நூற்றாண்டு விழா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலேயே மிக வலிமையான ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு RSS தான். தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கங்கள் இந்த மக்களை முட்டாளா வச்சிருக்கிறாங்க. அறியாமையில் இருக்கிற இந்த மக்களை நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சாரம் பண்ணி நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் இப்போ ஏறத்தாழ ஒரு 12% பிஜேபிக்கு இன்னும் ஓட்டு இருக்கு. இன்னொரு 2-3 வருடங்களில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சியை பார்க்குறாங்க. ஒரு குட் கவர்னன்ஸ், நல்லாட்சி வேணும் நமக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு. இந்த தமிழகத்தில் நிச்சயமா இந்த தேர்தலே ஒரு மாற்றம் வரும். கண்டிப்பா சார். இப்போ தேர்தல்ல மாற்றம் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா நீங்க எப்போ அரசியல்ல வர போறீங்க அப்படின்னு எல்லாரும் அரசியல்ல இருக்கீங்க. ஆனா தனித்துவமா உங்களுடைய ஆவல், ஆசிகள், எதிர்பார்ப்பு, ஆதரவு எல்லாமே இந்து மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும், அர்ஜுன் சம்பத் முதலமைச்சர் ஆகணும். உண்மைதான், அப்படி வந்தா நல்லது. ஆனா எங்க கட்சி வளருவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும். முதல்ல இங்க ஹிந்து ஒற்றுமை வரணும், ஹிந்து ஓட் பேங்க் வரணும். அதை ஓரளவுக்கு பிஜேபி இந்துக்களுக்கு ஆதரவா இருக்குது. அதனால பிஜேபி இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்களும் ஒரு அங்கமாக இன்றைக்கு உருமாறுவதற்கு முயற்சிகளை எடுத்துக்கோம். திமுக தமிழர்களுக்காக நாங்க உழைச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள், கருணாநிதியை விட ஸ்டாலின் ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு துரைமுருகன் சொன்னார் இல்லையா? இப்போ நம்மளுடைய 2 மாதங்களுக்கு முன்னாடி தமிழர்களுடைய பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்களுடைய கலாச்சாரம், விளையாட்டுகள் எல்லாத்துலயும் முன்னோடியாக திமுக தான் சிறப்பாக செலுத்திக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொன்னார் நம்மளுடைய தமிழக முதல்வர். நம்மளுடைய உண்மையாலுமே கலாச்சாரம் அழிந்து கொண்டிருப்பதாக நிறைய சினிமா துறையில இருக்கக்கூடிய நடிகர்கள், இயக்குனர்களே சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையாலுமே அழிஞ்சிருச்சா தமிழ் கலாச்சாரம்? ஆமாம்மா, எல்லாம் அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறதுல மம்மின்னு கூப்பிடுறாங்கம்மா, அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறதுல டாடின்னு கூப்பிடுறாங்க. ஆங்கில வார்த்தை உபயோகப்படுத்தினா அது திராவிட இயக்க திணிப்பு தானே. இவர் என்ன சொன்னாரு? சனியன் தமிழ் படிக்காத, இந்திய அழிச்சா தமிழ் வளர்ந்துரும்னு சொல்லி ஒரு நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் திட்டமிட்டு, இவங்க பிரிட்டிஷ்காரனுக்கு அடிவரடிகள், ஆங்கிலத்தை திணித்து தமிழை அழிக்கக்கூடிய வேலையை மு.க. ஸ்டாலின், அவங்க அப்பா முத்துவேல் கருணாநிதி, அவங்க தலைவர் அண்ணாதுரை, அவங்க தலைவர் ஈவேரா தொடர்ந்து தமிழை எப்படியாவது அழித்துவிட வேண்டும், குடும்பத்திலிருந்து பேச்சு வழக்கத்திலிருந்து அழித்துவிட வேண்டும் என்று தொடர்ந்து திட்டம் போட்டு அதுல ஜெயிச்சிட்டாங்க. ஆனா தமிழுக்காகவே தன்னுடைய பேனா எழுதும் அப்படின்னு சொன்ன கருணாநிதி அவர்களே நீங்க அம்மா, அவர் எழுதுனதெல்லாம் கொஞ்சம் மொழி, ரோமாபுரி, குமரி கோட்டம், புரியுதுங்களா? ரோமாபுரி ராணி, அவர் எழுதுனது பூராமே கதவசன கருத்தா தாமா. இவங்க எல்லாம் சினிமா கதவசனம் எழுதுறவங்க. அதுல தமிழில் அழகாக அழகு கொண்டு வர திருவாசகத்தை விட அழகாமா இந்த தமிழ். ஒரு திருக்குறள், அந்த திருக்குறள் கூட காமத்துப்பாலுக்கு உரையை எழுதினவங்க தாமா இவங்க. அந்த ராமாயணத்துக்கு போட்டியாக ராவணகாவியம் எழுதினவங்க. அந்த பேனாவை தானே கடல்ல சிலை வைக்கணும். அந்த பேனாவை கடல்லயே போடணும். என்ன பண்றது? நம்ம நாட்டு மக்கள் இழிச்சவாயரா இருக்கிறாங்க. நேரமோ 10:30, வருவதோ நித்திரை, திருக்கிண நித்திரை, உதய சூரியனுக்கும் முத்திரை, இப்படி அடுக்குமொழியில பேசி மக்களை ஏமாத்தி, வெட்டி இடத்துல வைரம் வரும், தட்டி இடத்துல தங்கம் வரும். காமராஜருக்கு பேச தெரியாது, பணி செய்யத்தான் தெரியும் காமராஜருக்கு. காமராஜரே தோற்கடிச்சவங்க, பேசி எழுதி எல்லாம் இந்த செக்ஸ் கலந்து பேசுவாங்க. அவரு இளங்கோவன் நல்லா சொன்னார், EVKS இளங்கோவன். இந்த கருணாநிதி, அண்ணாதுரை எல்லாம் கொஞ்சம் காமம் கலந்து எழுதி இளைஞர்களை வசீகரிச்சு இன்னைக்கு ஜோசப் விஜய்னா சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இது சினிமா பாணிமா. நீங்க அடிக்கடி பேசும்பொழுது விஜய் அவர்களை பத்தியே நீங்க பேசும்பொழுது அவருக்கும் இந்து மக்களுக்கும் ஏதாவது விரோதம் இருக்கா? நீங்க ஏன் அடிக்கடி அவருடைய பெரிய விரோதம் இருக்குமா? ஏன் சம்சாரத்தை மதம் மாத்திட்டேனமா? கல்யாணம் பண்றீங்க நீங்க, ஜோசபினா சங்கீதாவை ஜோசபினா ஏன் மாத்துறீங்க? ஒரு மனைவிக்கு பின்னாடி கணவருடைய பெயர் வருவது சகஜம் தானே? இல்லம்மா, மனைவி பேரை மாத்தல, சங்கீதானே வச்சிருக்க வேண்டியதானே. ஏன் ஜோசபின்னு பேர் மாத்துறீங்க? அவங்க அம்மா நல்ல ஆளுமா, அவங்க அம்மா சோபனா, அந்த அம்மா கிறிஸ்தவரா மாத்துறீங்க? காதல்னா ரைட்டு, உன் மதத்தை நீ பின்பற்று, என் மதத்தை நான் பின்பற்றுறேன், நீ ஏன் மதம் மாத்துற? ஆனா இப்ப வரைக்குமே அந்த கலாச்சாரம் இருக்குதானே? இருக்க கூடாதுங்கிறதானே இப்ப மதம் மாத்துற. அடுத்து உன் மகனை இன்னும் கிறிஸ்தவன் ஆக்கிடுவ, மகளை இன்னும் கிறிஸ்தவர் ஆக்கிடுவ. உன்னை பார்த்து எங்காலும் சொல்லி போட்டு சுத்துறான். எம்ஜிஆர் தொப்பி போட்டா இங்க தொப்பி போட்டாங்கம்மா, ரஜினிகாந்த் ஆட்டோ ட்ரெஸ் போட்டா இவன் போட்டுக்கிறான்மா. சினிமா மூலமா மதமாற்றம் தானமா ஜோசப் விஜய் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன பண்ணாரு? இப்ப விஜய் மதமாற்றம் செய்வதற்காக தான் வந்திருக்காரு. அவர் கிறிஸ்தவ மிஷனரியின் கைப்பாவை ஏமாத்துறாரு. ஆள போறான் தமிழன். நீ தமிழனா? முதல்ல நீ எப்ப கிறிஸ்தவனா போயிட்ட, நீ எப்படி தமிழன் ஆகும்?
கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் இல்லையா? கிறிஸ்தவர்கள் எப்படிங்க கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் கிடையாது. தமிழன்னா காலையில எந்திரிச்சு வாசல் தெளிக்கணும், கோலம் போடணும். அவர்களும் இந்த பாரத நாட்டில் தானே இருக்கிறாங்க. சார் பாரத நாட்டுல இருங்க, இந்திய கிறிஸ்தவர்கள் நீங்க தான் சொன்னீங்க பாரத நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்துஸ்தானியர்கள் நீங்க சொன்னீங்க. வாழ்வியல் நான் சொல்றது கேளுங்க. உங்க வாழ்வியல் தமிழருடைய வாழ்வியல் என்ன? அந்த வாழ்வியலை நீ கிறிஸ்தவனா மாறிட்டேன்னா பின்பற்ற முடியுமா? முடியாதுமா. அதுலதான் காந்தி மதமாற்றத்தை எதிர்த்தாரு. இங்க இருக்கிற கிறிஸ்தவனை பூரா அரிசி கிறிஸ்தவன், கோதுமை கிறிஸ்தவன். அர்ஜுன் சம்பத்தா சொன்னார், காந்தி சொன்னாருமா மோசடி மதமாற்றம் பண்றானுங்கன்னு. பாலா நல்லா எடுத்தாரு பாரு படத்துல, பரதேசிங்கிற படத்துல எடுத்தாரு. தன்னைத்தானே அப்படின்னு அந்த பாட்டு, பன்னு ரொட்டி எல்லாம். பாவமா எங்க மக்களை ஏமாத்தி மதம் மாத்திட்டான். அவனை பூரா தாய்மதம் திருப்பணும். மதம் மாறின உடனே பிஷப் ராஜா ஆயிடுறானம்மா. இவ்வளவு ஆண்டுகள் RSS இயக்கம் இருக்கு, இப்போ இந்து மக்கள் கட்சி இருக்கு, இந்து முன்னணி இருக்கு. ஆனா இவ்வளவு போராடியும் ஒரு சாதாரண ஒரு நடிகருக்காகவும் ஒரு திராவிட கழகத்துக்காகவும் மக்கள் மாறுறாங்க. நாங்க ஜோசப் விஜய் கூட்டணியில சேர்த்துக்குவோம், அது பிரச்சனை அல்ல. நீங்க பேசுறது வந்து அரசியல் பேசுறீங்க, புரியுதுங்களா? அரசியல்னு வந்தா நாங்க ஒரு ஜோசப் விஜய் கூட கூட்டணி வச்சுக்கோம், யாரு கூட வேணாலும் பிஜேபி கூட்டணி வச்சுக்கோம். இந்து மக்கள் கட்சி வைக்காது, பிஜேபி வச்சுக்குவாங்க. அது அரசியலா நாங்க பார்க்கல. எங்களுடைய வாழ்வியல், எங்கள் அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவனா மாறினா திருநீர் அழிக்கப்படுகிறது. எங்களை பார்த்து சாத்தான்கள்ங்கிறான், எங்க தெய்வங்களை பார்த்து பிசாசுங்கிறான். மோகன்லால் சார் அப்படித்தான் சொன்னான். அப்ப அதே திருமாவளவன் தான் இன்னைக்கு கோவிலுக்கு போறாரு இல்லையா? அப்பயே வந்து இந்துக்கள் எதிர்க்கல, அப்பயே இந்துக்கள் எதிர்க்கல, எங்களுடைய கோவிலுக்குள்ள வர அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லையாமா? அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருந்தா அம்பேத்கர் கொள்கைக்கு துரோகம் பண்ணக்கூடிய திருமாவளவன் கூட எப்படிமா இருப்பாங்க? இவர் ஈவேரா பெரியாரிஸ்ட், திருமாவளவன் பெரியாரிஸ்டா அம்பேத்கரிஸ்டா? சொல்லுங்க. இந்த கேள்விக்கு திருமாவளவன் பதில் சொல்லுங்க. நீ ஒரு பெரியாரிஸ்ட், நீ முஸ்லீமா மாற போறன்னு அறிவிச்சிருக்க, நீ நோன்பு வைக்கிறீல்ல? ஆமா, நல்லா வை, முஸ்லீமா மாறு. அப்புறம் இங்க வந்து என்ன சொல்ற? நான் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவு, நீங்க மதமாற்றம் பண்ணுங்க, தெரியாம பண்ணுங்க. ஏமாற்று வேலை தானே அதெல்லாம். எங்க பட்டியலின மக்களை ஏமாத்துறாங்கம்மா. அதனால இன்னும் நிறைய விழிப்புணர்வு வரணும் எங்க மக்கள் மத்தியில. ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்க இந்த வேலையை செய்யறோம். வெறும் அரசியலுக்காக மட்டுமல்ல, அரசியல் விழிப்புணர்வும் ஏற்படுத்துகிறோம். இப்போ அடுத்த தேர்தலில் இந்து மக்கள் கட்சி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா இருக்குமா? ஒவ்வொரு தேர்தலும் இந்து மக்கள் கட்சி இருக்கும். தமிழ்நாட்டுல எங்களுடைய மிக முக்கியமா எங்க கனவு வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து எப்படியாவது ராமர் பிறந்த இடத்துல ராமர் கோயில். இன்னைக்கு எங்க கனவு நிறைவேறிடுச்சு. எங்க கனவு காஷ்மீர்ல முழுமையா இந்தியாவோட இணையணும், 370 ரத்து பண்ணணும். இன்னைக்கு நரேந்திர மோடி ஆட்சியில காஷ்மீர் 370 ரத்து. புரியுதுங்களா? நரேந்திர மோடி ஆட்சியில எங்க கனவு கருப்பு பணத்தை ஒழிக்கணும், லஞ்ச ஊழல் இல்லாத இந்தியா. இன்னைக்கு டிஜிட்டலைசேஷன், அதே மாதிரி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, இந்த இரண்டின் மூலமாக கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, லஞ்ச ஊழல் வேண்டிய அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானபூர்வமா நீ ஊழல் பண்ண முடியாது, எல்லா கணக்குல பண்ணிதான் ஆகணும் கண்டிப்பா. அதனால இதெல்லாம் எங்க கனவு. எங்களுக்கு மிக பெரும் கனவு என்னன்னா, இந்த தமிழகத்திலும் மோடியின் ஆட்சி, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வள்ளுவன் கோட்டையாக மாற வேண்டும், தமிழகத்திலும் ஹிந்துத்துவ ஆட்சி வர வேண்டும். அதுதான் எங்க கனவு.